பார்த்து பொறுமையா கூட்டிக்கிட்டு வாடா. பொம்மி பார்த்து கொஞ்சம் அசையாம நட, இல்லைன்னா திட்டு எனக்கு தான் விழும். விழட்டும் விழட்டும், சும்மா என்ன திட்டுறீங்கல்ல. பொம்மி பாத்துமா, மெதுவா மெதுவா. என்னத்த இவங்க குடுக்கற பில்டப் எல்லாம் தாங்கவே முடியல. இதெல்லாம் பாக்கும்போது எனக்கே வாயை திறந்து சொல்லிடலாம் போல கடுப்பா இருக்கு. அமைதியாரு, கீழே பாரு தமன்னா. பாட்டி, என்னது வீட்டையே ரெண்டாக்கி வச்சிருக்கீங்க? அட, கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு குடிக்கிறதுக்குன்னே கஷாயம் ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் இத குடிக்கும் போது நல்ல விதமா சுகப்பிரசவம் ஆயிடும். அதுவும் இல்லாம பிறக்க போற பிள்ளையும் ஆரோக்கியமா பிறக்கும். பாட்டி, என்னது இது? எதையோ விளக்குல காமிச்சு தேய்க்கிறீங்க, கறி கறியா வருது. பாட்டி, இதெல்லாம் கார்பன், இதெல்லாம் ஹைஜீனிக் கிடையாது. வாயிலேயே போடுவேன் படவா. இதெல்லாம் குடிக்காமையா நீ வந்து பிறந்துட்ட? நீ வயித்துல இருக்கும் போதும் உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் கொடுத்துதான் குடிக்க வச்ச, புரியுதா? அப்ப இதுல என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? சோம்பு, நிலவேம்பு, அப்புறம் தனியா, ஓமம், மிளகு, சீரகம், அப்புறம் பூண்டு, மிளகு, கருஞ்சீரகம், அப்புறம் புதினா, கருவேப்பிலை, இதெல்லாம். அப்ப ரொம்ப கசக்குமே பாட்டி. ஆமா பொம்மி, கசப்பு தான் உடம்புக்கு உரமே. இந்த கையோட குடி. பொம்மி, இந்த டக்குன்னு குடிமா. பாட்டி, இந்த கசப்பு வாசனை ரொம்ப கொமட்டுது. இதே ஸ்வீட்டா கொடுத்தா கப்பு கப்புன்னு அடிப்பல்ல. குடி. வேம்பு சார், ஏன் என்ன இப்படி மாட்டி விடுறீங்க? இல்லாத குழந்தைக்கு நான் இதை குடிக்கணுமா? அதனாலதான் தாத்தா கிட்ட சொல்லுன்னு சொன்னா நீ சொன்னியா? என்கிட்டயே சண்டைக்கு வந்தல்ல. நல்லா கசப்பா இருக்கா, நல்லா குடி, உனக்கு இது வேணும். என்னது அது? அவங்க வாயை திறந்து சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா வீட்ல பூஜை புனஸ்காரம் நடக்குது, மருந்து குடுக்கறாங்க, டிராமா மேல டிராமாவும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்னதான் முடிவத்த? அவங்க முடிவ அவங்களே அவங்க கையால எழுதிக்கிட்டு இருக்காங்க. புரியலையா? இது எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாகுதோ அதுக்கப்புறம் இது ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும் போது ரொம்ப ரொம்ப வலிக்கும் தமன்னா. இந்த பலூன்குள்ள இருக்கிற காத்த ஒரு சின்ன ஊசியால லேசா குத்துனா அது படார்னு உடைஞ்சு ஒண்ணுமே இல்லாம அந்த பலூன் போகும்ல, அதே மாதிரிதான் இந்த விஷயமும். அவங்க எவ்வளவு தூரம் பில்டப் பண்றாங்களோ அவ்வளவு தூரம் நமக்கு நல்லது. அப்போதான் அந்த பொம்மைக்கு இன்னும் கெட்ட பேர் வரும். ஏன் மறைச்சிங்க, எதுக்கு மறைச்சிங்கன்னு கேட்டு இவங்க கேள்வி கேட்டா அவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஓ, இதுல இப்படி ஒரு கணக்கு இருக்கா? என் கணக்கு எப்பவுமே சரியான கணக்காதான் இருக்கும். அத்த, ஏதாவது ஒரு நிமிஷத்துல இதெல்லாம் பொய், நாங்க பொய்யாதான் நடிச்சிட்டு இருக்கோம்னு ரெண்டு பேரும் சொல்லுவாங்கன்னு பாக்குறேன். ஆனா சித்தார்த் எதையுமே சொல்லாம அங்க பிரதட்சணம் எல்லாம் பண்ண ரெடி ஆயிட்டான். அவன் கோவிலுக்கு கூப்பிட்டாலே வரமாட்டான். இப்ப என்னடானா இப்படி ஒரு விஷயம் பண்றான்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு தமன்னா? அவங்க வாய திறந்து விஷயத்த சொன்னா அது தாத்தா உயிருக்கு ஆபத்துன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பயந்துகிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்க விஷயத்த சொல்லாம இருக்க இருக்க அவங்களோட பாவ கணக்கு ஏறிக்கிட்டே தான் போகும். அது குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் பத்தாது, இன்னும் அவங்க நிறைய நடிக்கணும். அப்போதான் சமயம் பார்த்து நாமளே உண்மையை போட்டு உடைச்சிட்டா அந்த தெய்வ நாயகத்துக்கு கோபமும் வெறுப்பும் ஒன்னா வந்து ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். அந்த பழி பாவம் மொத்தமும்
அந்த பொம்மி தலையில தான் விழும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கர்ப்பம்னு வீட்ல இருக்கிற எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. எப்படியாவது உண்மையை சொல்லி இந்த விஷயத்துல தாத்தா பாட்டி மனசு கோணாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இதனால வேம்பு சார் பெரிய மன உளைச்சல்ல இருக்காரு. இவர் என்னைக்குமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே இல்ல. நிஜமாவே எங்களுக்கு குழந்தை இருந்து அவர் இந்த வேண்டுதல் எல்லாம் பண்ணிருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாதான் ஆயிருக்கும். ஆனா அது நடக்குமா? எனக்கு வாழ்க்கையில அந்த கொடுப்பனை இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, இப்படி ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் இது எப்ப மத்தவங்களுக்கு தெரிய போகுது, அது எந்த விதமா தெரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம் தெரியும் போது இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் எந்த ஆபத்தும் வராம இருக்கணும். அதுக்கு நீதாமா என் கூட இருந்து வழி நடத்தணும். நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். பொம்மி, அழாதம்மா, எல்லாம் சரியாயிடும். இல்ல, நான் அழல தாத்தா. பொம்மி பண்ணுவாளா என்ன? இப்பதான் அவ பொரியல சிக்கின எலி மாதிரி நம்ம கிட்ட வசமா சிக்கிருக்கால, அது ஒண்ணு போதும். அவளை வச்சே இந்த வேலையை நான் எப்படி முடிக்கிறேன் நீயே பாரு. அது மட்டும் இல்ல, இப்போ அஞ்சலி ஸ்வீட்ஸ் அக்கௌண்டன்டா ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவனை தூக்கிட்டு புதுசா ரிஷின்னு ஒரு பையனை நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அவனை வச்சு இந்த வேலையை முடிச்சிடுறேன். அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் அவன் எஸ்கேப் ஆயிட போறான். இதெல்லாம் நடக்குமா அத்தை? நடக்கும், கவலைப்படாத. அக்ரிமெண்ட்ல முதல் 3 நாள் பக்கத்துல மட்டும் இந்த கான்ட்ராக்ட நம்ம ரெனியூவல் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் இருக்கும். ஆனா அடுத்தடுத்த பக்கங்கள்ல இந்த கான்ட்ராக்ட நம்ம கேன்சல் பண்ணி அதை அப்படியே நேத்ரா ஸ்வீட்ஸுக்கு ரீடைரக்ட் பண்றோம் அப்படின்னு எழுதுறோம். அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல தான் நான் தெய்வ நாயகத்துக்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்க போறேன். நான் என்ன பண்ண போறேன்னா, இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா பழியும் தூக்கி ரிஷி மேல போட்டுருவோம். அவன் தான் நேத்ரா ஸ்வீட்ஸ் காரங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லிடலாம். எப்படி? தெய்வ நாயகத்துக்கிட்ட சைன் வாங்கினதுமே அக்ரிமெண்ட் எங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இந்தாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். பை. பூமி, பூமி, என்னாச்சு? என்ன பூமி, கை இப்படி வெட்டி இருக்கு? கொஞ்சம் கூட அறிவே இல்ல, பார்த்து பண்றது இல்லையா? ஐயோ வேம்பு சார், நான் பார்த்துதான் வெட்டினேன். திடீர்னு தெரியாம கட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா,
அந்த கத்தி வந்து விரல வெட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு மூளை இருக்கு பாரு. எல்லாத்தையும் இப்படிதான் சொதப்புவ. கைய கழுவு இல்லைன்னா செப்டிக் ஆயிடும். முதல்ல நீ ஹால்ல போய் உட்காரு. போகும் நீ போ. பார்த்து பண்றது இல்லையா? விரல்ல எப்படி வெட்டி இருக்குன்னு பாரு. ஐயோ பொம்மி, என்னம்மா இது? இப்பதான் பாலை பொங்கி வழிய விட்ட, இப்ப என்னடா கைய வெட்டிட்டு நிக்கிற? கவனமா இருக்க வேணாமாமா? இத பாரு, இனிமே நீ அடுப்படி பக்கமே போகாத, புரிஞ்சுதா? என்னாச்சு பூமி? ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, அதெல்லாம் இல்லவே. அவர் கையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அதுல தெய்வநாயகம் உடனடியா கையெழுத்து போட்டாகணும். ரொம்ப அர்ஜென்ட் மேடம், அதனாலதான் நானே பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னம்மா விஷயம்? அது ஒண்ணு இல்ல மாமா, நம்ம இந்த ஏர்ஃபேர் கான்ட்ராக்ட்ல ரெகுலரா ஏர்லைன்ஸ்க்கும் ஷிப்புக்கும் ஸ்வீட் சப்ளை பண்றோம் இல்லையா? அந்த கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ணணும்னு ஆபீஸ்க்கு லெட்டர் வந்திருக்கு. அதான் கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்க சிக்னேச்சருக்காக எடுத்துட்டு வர சொன்னேன். இது போட்டது போன மார்ச்ல, இன்னும் வருஷமே பிறக்கலையே. மறுபடியும் மார்ச்ல ரினியூ பண்ணா போதும். எதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே கேக்குறாங்க? சாரி சார், அவங்க கம்பெனில போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சேஞ்ச் ஆயிட்டாங்க போல இருக்கு. அதனால சேம் டீல், ஆனா கான்ட்ராக்ட புதுசா போட சொல்லிருக்காங்க சார். அதுவும் இல்லாம இன்னைக்கு அவங்களுக்கு போர்டு மீட்டிங்கா, அதனால உடனடியா அடுத்த பிளைட்லயே இத மும்பைக்கு கொடுத்து விட சொல்லிருக்காங்க. மும்பை பிளைட்ல போற ஒருத்தர்கிட்ட நான் பேசி வச்சிருக்கேன். இப்ப சைன் பண்ணிட்டீங்கன்னா 2 o'clock பிளைட்ல அத நான் இமிடியேட்டா கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அப்படியா? ஆமா சார். ஐயோ, இன்னும் 2 பக்கம் படிச்சார்னா எல்லாருமே மாட்டிக்குவோமே. தாத்தா, அவர்தான் 2 o'clock ஃபிளைட்ல டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்றாரு. நீங்க டக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்களேன். டேய் மனோ, என்ன பேசுற? இது எவ்வளவு முக்கியமான கான்ட்ராக்ட் தெரியுமா? இந்த நேரத்துல எப்படி அவசரப்பட முடியும்? தாத்தா, அத்தை செக் பண்ணி இவ்ளோ தூரம் கொடுக்கறாங்க. பொறுப்பெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் தாத்தா பக்கம் பக்கமா படிச்சு கஷ்டப்படுறீங்க? கையெழுத்து போடுங்க தாத்தா. சரி, உம்மி சொல்லிட்டா. அப்பீல் எதுக்கு? கையெழுத்து போட்டா போச்சு. பேனா கொடுங்க. என்னப்பா, கான்ட்ராக்ட் ரினியூவலுக்கு இப்படி கருப்பு பேனா கொடுக்கறியே? சார், அது வந்து என்னன்னா, அத்தை, சூப்பர் அத்தை, கலக்கிட்டீங்க, சாதிச்சிட்டீங்க. அம்மா, தாத்தா படிச்சு பார்க்க ஆரம்பிச்சதும் எங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்ததுமா. ஆமா மனோ, நானும் ஒரு நிமிஷம் என்னடா இது நமக்கு வந்த சோதனை நினைச்சு உள்ளுக்குள்ள நொந்துகிட்டு தான் இருந்தேன். பொம்மி வந்து கையெழுத்து போடுங்க தாத்தான்னு சொன்னதும் ஒரு வகையில நல்லதுதான். ஆனா அதுல எனக்கு இருந்த ஒரே ஒரு எரிச்சல், நம்ம அவ்வளோ சொல்லியும் கேட்காத தாத்தா பொம்மி சொன்ன ஒரே வார்த்தையில கையெழுத்து போட்டு தொலைச்சிட்டாரு. அத நினைச்சாலே கடுப்பா இருக்காத்த.
ஏன் தமன்னா இவ்வளவு சலிச்சுக்கிற? பொம்மியோட பயம்தான் நம்மளோட முதல் ஆயுதம். அவளோட இந்த கர்ப்ப நாடக விஷயத்த வெளியே சொல்லிடுவோம் நினைச்சு பயந்துட்டு இருக்கால, அந்த பயத்தை வச்சுதான் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அத அத்தனையும் நம்ம சாதிச்சுக்கணும். அதுக்காக நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த வெளியே சொல்லாம இருக்கிறது? சொன்னாதானே அவங்க மாட்டுவாங்க. அப்பதானே இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போவாங்க. இங்க பாரு, நமக்கு எப்போ தேவையோ அப்போ இந்த நாடகத்தை எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிக்கலாம். அதுக்கான பக்காவான பிளான நான் எப்பவோ போட்டு வச்சிட்டேன். கவலையே படாதீங்க. இல்ல அந்த ஆபீசர் தான் விளையாடுவாரா? காலங்காத்தால போன் பண்ணி சொல்றாரு இந்த ஆர்டரை வாங்குறதுக்கு எப்படி தலைகீழ தண்ணி குடிச்சாங்கிறதே தெரியும்ல உங்களுக்கு? இல்லடா, நேத்து தான்டா நான் மறுபடியும் ரினியூவலுக்கு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கேன். ரினியூவலுக்கு கையெழுத்து போட்டீங்களா? என்னப்பா சொல்றீங்க? அதான் மார்ச் வரைக்கும் டைம் இருக்கே. இதே தான்ப்பா நானும் கேட்டேன். நம்ம கடையில புதுசா ஜாயின் பண்ணதுக்கான அக்கவுண்டன்ட் ரிஷி, அவன் தான் அதே கான்ட்ராக்ட் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மாறினதுனால புதுசா கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னு சொன்னான். இல்லப்பா, இதுல ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு. எங்க சாவித்ரி? சாவித்ரி, சாவித்ரி, என்னங்க, என்னாச்சு? இங்க பெரிய டென்ஷன்மா. நான் சொன்னதை கேட்டியா இல்லையா நீ? கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன். என்னங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு? நேத்து மாமா கூட அத ஃபுல்லா படிச்சு பாக்குறேன்னு சொன்னாரு. ஆனா என்ன ஆனா? இல்ல, பொம்மிதான். பொம்மியா? அவன் என்ன பண்ணா? பொம்மிதான் மாமாவை கையெழுத்து போட சொன்னா. அதனால மாமாவும் உடனே படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுட்டாரு. வேணும்னா உங்க திருப்திக்காக உங்க முன்னாடியே அவருக்கு போன் போடுறேன். சொல்லுங்க மிஸ்டர் பத்மநாபன். சார், அப்பா பக்கத்துல இருக்காங்க. நீங்க அந்த விஷயத்தை சொல்லுங்களேன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். நான் தான் ஏர் ஃபயர் பர்ச்சேஸ் ஆபீசர் ரங்கா பேசுறேன். சொல்லுங்க சார். சார், நேத்து உங்க கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனதா எங்களுக்கு இன்டிமேஷன் வந்திருக்கு. அதனாலதான் நான் இமிடியேட்டா பத்மநாபன் சாரை கூப்பிட்டு அது சம்பந்தமா பேசினேன். சாரி சார், அதுல கவனம் இல்லாம கையெழுத்து போட்டுட்டேன். அதை ஒதுக்கிட்டு மறுபடியும் அந்த ஆர்டரை எங்களுக்கே தர முடியாது. இல்ல சார், ஆர்டர் ஒரு தடவை நீங்க கேன்சல் பண்ணிட்டா மறுபடியும் புதுசா டெண்டர் விட்டு தான் சார் நீங்க பண்ணி ஆகணும். அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒப்புதல் தரணும். ஐயோ, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன் முதல்ல ஆர்டரை வேணான்னு கேன்சல் பண்ணிட்டு இப்பயே திடீர்னு பண்றேன்னு சொல்றாங்க? அவங்களால ஒழுங்கா பண்ண முடியுமா? அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்பாங்க சார். இதெல்லாம் சமாளிச்சுதான் டெண்டர் நடத்தி ஆகணும். நீங்க மறுபடியும் புதுசா நடக்கிற டெண்டர்ல கலந்துக்கோங்க சார். சார், அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண பேப்பர் அத ஆபீஸ்ல கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அத ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. அப்பா, சீக்கிரம் என் கூட வாங்க. சரி, நான் இவங்க கூட ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. வாங்க. தாத்தா, ஒரு நிமிஷம். தாத்தா, நானும் வரேன். நீங்க தைரியமா வாங்க தாத்தா. இந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போகாது. என்னம்மா சொல்ற? அதுதான் இந்த பர்ச்சேஸ் ஆபீஸ்ல சொல்றாரு, இன்டிமேஷன் வந்திருக்குன்னு. இல்ல தாத்தா, நான் அடிச்சு சொல்றேன். அந்த பிள்ளையாரப்ப நம்மள கண்டிப்பா கைவிட மாட்டாரு. அப்பா, இவ உளறெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லப்பா. நீங்க கிளம்புங்கப்பா. பொம்மி, நீ என்ன சொல்ற? ஆமா வேம்பு சார், இந்த ஆர்டர் நம்ம கையை விட்டு போகவே போகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும் உனக்கு? இன்னும் ஒரு வார்த்தை பேசுற அவ்வளவுதான், பாத்துக்க. கொஞ்சம் அமைதியா அவ சொல்றத கேக்குறீங்களா? அவதான் கேன்சல் ஆயிருக்காதுன்னு சொல்றாள்ல. அங்க மட்டும் ஆர்டர் கேன்சல் கன்ஃபார்ம் ஆயிருக்கட்டும், அப்ப தெரியும் நான் யாருன்னு. இனி எந்த விஷயத்திலயும் நீ மூக்க நுழைக்கவே கூடாது. இன்னையோட அது கடைசியா இருக்கட்டும். பொம்மி, வா நாமளும் போலாம்.
அப்போ அந்த அக்கௌண்டன்ட் ரிஷி இப்படி பேப்பரை மாத்தி கொண்டு வருவான்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அது ஏன் எங்க யார்கிட்டயும் நீ முன்னாடியே சொல்லல? ஆமா மம்மி, ஏன் சொல்லல? தாத்தா, அந்த அக்கௌண்டன்ட் மூஞ்சி வந்ததுல இருந்தே சரியில்லை. ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்தாரு. அதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நல்ல வேலையா அந்த கருப்பு பேனா கொண்டு வந்ததுனால நீங்க வேற பேனா கேட்டதும் எனக்கு வசதியா போச்சு. உடனே அந்த பேனாவை நான் கொடுத்துட்டேன் தாத்தா. இது எல்லாமே கடவுள் செயல்னு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இது கடவுள் செயலே இல்ல, உண்மையோட புத்திசாலித்தனமான செயல்னு தான் சொல்லுவேன். மம்மி கலக்கிட்டமா சூப், கை கொடு கை கொடு. இது வீட்லயே சொல்லிருக்கலாம்ல, நம்மள எப்படி அலைய வச்சுட்டா பாருங்க. ஏதோ வாய்க்கிலேயே பேசுனீங்க, இப்ப என்னாச்சு? கிளம்புங்க கிளம்புங்க. எதா இருந்தாலும் நேர் வழியில மூஞ்சிக்கு முன்னாடி வந்து மோதுங்க. இப்படி முதுகுக்கு பின்னாடி இருந்து மோதாதீங்க, புரியுதா? என்ன வேம்பு சார் அப்படி பாக்குறீங்க? இல்ல பூமி, இன்னைக்கு நடந்த விஷயங்களை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். வீட்ல நானே உன்கிட்ட ஏன் இப்படி பண்ணேன்னு கேள்வி கேட்டேன். ஆனா நீ உறுதியா கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போகாதுன்னு சொன்ன. ஆனா நீ பெருசா எதுவும் படிக்கல, நிர்வாகம் பண்ற அனுபவமும் உன்கிட்ட இல்ல. ஆனா எவ்வளவு அழகா இந்த பிரச்சனையை டீல் பண்ணிருக்க பூமி. உண்மையிலேயே பெரிய விஷயம். போதும் வேம்பு சார், என்ன ரொம்ப புகழாதீங்க. நான் என்ன அப்படி பண்ணிட்டேன்? தன்னடக்கமா? நடத்து நடத்து. பாத்தீங்களா, கிண்டல் பண்றீங்க. அப்ப முன்னாடி சொன்னதெல்லாம் பொய் தானே? சொன்ன ஒரு பொய்க்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம வாழ்க்கையில பொய்யே இருக்க கூடாது பூமி. ஆமா வேம்பு சார், இனிமே வாழ்க்கையில பொய்யே இருக்க கூடாது. சரி, அந்த இன்விசிபிள் பென் வச்சிருந்தல்ல, என்னது? அதான் பூமி, எழுதுனா எழுத்து மறையிற மாதிரியான பெண்ணு. அது எப்படி உனக்கு கிடைச்சது? அது கோயிலுக்கு போயிட்டு வர வழியில அது வித்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து வாங்கிட்டு வந்த வேம்பு சார். வாங்குன சரி, அதை வச்சு நீ என்ன பண்ணுவ? அது எதுக்கு உங்களுக்கு? நீங்க பேசாம போங்க. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு வேம்பு சார், நான் உங்ககிட்ட ஏதேதோ நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன். ஆனா உங்களை நேர்ல பார்க்கும்போது தொண்டை தண்ணி வத்தி போய் வெறும் காத்துதான் வரும். உங்களுக்கு சித்தார்த்தன்னு அழகான பேர் வச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த பேரையே மறந்துட்டாங்க. எனக்கு என்னவோ நான் உங்களை இப்படி ஒரு பேர் வச்சதுனால உங்களை பார்க்கும்போது என்னோட குட்டி குழந்தை மாதிரியே இருக்கு. ஆமா இல்ல, அம்மா அப்பா தானே தன் குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. இங்க வித்தியாசமா அம்மா மட்டும் பேர் வச்சிருக்கேன். ஏண்டா செல்லக்குட்டி, உனக்கு பிடிச்சிருக்காடா? சொல்லுடா. என்ன திடீர்னு வாடா போடா வா போன்னு பேசுறனேன்னு பாக்குறியா? இப்ப கூட நேர்ல இப்படி எல்லாம் பேசி கொஞ்சம் முடியாதுதான். அதனாலதான் இப்படியே பண்ணிக்கிறேன். ஏண்டா இப்படி என்ன படுத்துற? நீ என் பக்கத்துல இல்லனா
ஒரு நிமிஷங்கிறது ஒரு நாளா மாறிடுது தெரியுமா? மெதுவா வலிக்குது. ஆனா உனக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குதுல்ல. ஒன்னே ஒன்னு சொல்ற, ஞாபகம் வச்சுக்கோ. நான் பொறுப்பை எடுத்ததே உனக்காக தான். நான் கடைசி மூச்சு விடுற அந்த நிமிஷத்துக்குள்ள எப்பவாவது ஒரே ஒரு நொடி நீ என்ன மனசார ஏத்துக்கிட்டு நீ என்னோட பொண்டாட்டி பொம்மின்னு என் கைய பிடிச்சு என் நெத்தில ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா போதும். நான் சந்தோஷமா கண் மூடிடுவேன். அப்படி ஒரு வாழ்க்கைக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். இதுதான் நிஜம். நான் எவ்வளோ சொல்ல நினைச்சாலும் எப்பவுமே அது முடியாது. இப்படி மறையிற பேனாவால எழுதி பார்த்துக்கிட்டாதான் உண்டு. டேய், நிஜமாத்தான் சொல்றியா இல்ல நான் பயந்துட்டேனேன்னு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றியா? உண்மைய சொல்லுடா. தாத்தா உண்மைதான் தாத்தா. இங்க பாருடா, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க சொல்ற பொய் என்னால தாங்கிக்க முடியாதுடா. என்னைக்குமே நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவங்க என்கிட்ட பொய்ய சொன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுடா. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் எக்காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்துக்கும் என்கிட்ட பொய்ய சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இனிமே வேற வழியே இல்ல. இவங்க வாயை திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சத்தியம் பண்ணுங்க. இல்ல பூமி, இது தள்ளி போட பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும். வந்ததுமே தாத்தா கிட்ட காது வச்ச மாதிரி பூஜையெல்லாம் கேன்சல் பண்ணிருங்க. டாக்டர் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க, அத பத்தி சொல்லணும்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதானே. கொஞ்ச நாளைக்காவது இப்படி ஒரு பொய்யான சந்தோஷத்தையாவது அவங்களுக்கு தர முடியுதுன்னு நினைச்சுதான் நான் அமைதியா இருக்கேன். இல்ல ஆஸ்பத்திரி இல்ல, ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும்ல, அங்க போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரோம். ஆமா. என்னங்க, உங்களுக்கு வயசாச்சு தவிர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க. வயிற்று பிள்ளத்தாச்சி கிட்ட போய் சத்தியெல்லாம் கேக்குறீங்க. அவங்கதான் இனிமே எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, இதோட விட்டுருங்களேன். சரி, எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணு சித்தார்த், இனிமே நீ எங்க போனாலும் பொம்மி கைய விடவே கூடாது. சரி. அவ இப்ப ரெட்ட உசுருக்காரி. இப்ப அவளை நீ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். சரியா? அத்தை, சத்தியம் பண்ண முடியாம மாட்டிக்குவாங்கன்னு பார்த்தா தாத்தா கடைசியில இப்படி கவுத்துட்டாரே. விடு விடு, இதுவும் நல்லதுக்குதான். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொம்மிய மிரட்டி நமக்கு ஆக வேண்டிய காரியத்தை நாம சாதிச்சுக்கணும். இந்த பாருப்பா, இனிமே அவளோட ஆரோக்கியத்தை நீ நல்லபடியா பாத்துக்கணும். அது உன்னோட பொறுப்பு. பொம்மிக்கு காஃபி, சித்தார்த்துக்கு கிரீன் டீ ரெடி. என்ன தாத்தா இது, அதுவும் நடுராத்திரியில? நடுராத்திரியா? யார் சொன்னது? மணி 4 ஆகுது. அதுக்கு என்ன தாத்தா இப்ப? அட என்னடா நீ, எதை செஞ்சாலும் அத பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்சா அது செழிக்கும், தழைக்கும். அந்த காலத்து ஆளுங்களுக்கெல்லாம் இது நல்லாவே தெரியும். ஆனா நீ என்னடா போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்க.
அதுவும் மார்கழி மாசத்துல எதுக்காக தெருவுல பஜனை பாடிக்கிட்டு போறாங்கன்னு தெரியுமா? வெளிக்காத்துல ஓசோன் அதிகமா இருக்கும், அதுக்கு தான் இப்படி பஜனை பாடிக்கிட்டே போவாங்க. அதனால உடனே பொம்மியை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போ. தாத்தா, பொம்மிக்கு ரொம்ப குளிரும். அதெல்லாம் ஒண்ணும் குளிராது. தாத்தா இவ்ளோ தூரம் சொல்றாருல்ல, வாங்க வேம்பு சார் போலாம். சரி தாத்தா, நான் உடனே கிளம்பி கீழே வரேன். நான் வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களை அனுப்பிட்டு தான் நான் மறுபடியும் போய் தூங்கணும். சரியா? சரிங்க தாத்தா. ஏய், பாத்தியா, அவரு நம்மள அனுப்பி வச்சுட்டு அவர் மட்டும் நல்லா தூங்குவாராமா, நாம மட்டும் குளிர்ல போய் நடிக்க சாகணுமாமா. ஐயோ, ஏன் பொம்மி இப்படி பண்ற? போலாம் வேம்பு சார். தாத்தா இவ்ளோ தூரம் விருப்பப்பட்டு சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாள் போய் தான் பாப்போமே. டீ எடுத்துக்கோங்க, சீக்கிரம் ரெடி ஆவுங்க. ஆஹா, இவர் என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆ, அப்புறம் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம். எப்பவுமே எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா குழந்தை பத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? கொஞ்ச நாளைக்கு லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா குழந்தை பத்துக்கலாம்ல. இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? உஷா வந்துட்டியா? வந்துட்டேன். வாங்க வாக்கிங் போலாம். பாய் நீங்க சிஸ்டர். வாக்கிங் போங்க. சரிங்க. பொம்மி, இதுக்கு மேல என்னால எங்கேயும் வர முடியாது. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். தாத்தா பேய ஏவி விடுற மாதிரி மொத்த காலனியும் நம்ம மேல ஏவி விட்டுருக்காரு. ஆள் ஆளுக்கு ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாலாம் முடியாது. நீ வேணா வாக்கிங் போ, ஜாகிங் போ, என்ன வேணா போ. தயவு செஞ்சு என்ன விட்டுரு பொம்மி. ஏய், நான் அவஸ்தைப்படுறது உனக்கு காமெடியா இருக்கா? இல்ல வேம்பு சார், எல்லாரும் நம்ம மேல இருக்கிற ஒரு அக்கறையிலயும் அன்புலயும் தானே இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஏய், அதுக்கு முதல்ல வயித்துல குழந்தை இருக்கணும்ல. இல்லாத குழந்தைக்கு இவ்வளவு அட்வைஸ் கேட்டு கேட்டு என்னால முடியல பூமி. இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்டேன், என் காதுல அப்படியே ரத்தம் வந்துரும். இங்க ரத்த கலரி ஆகிறதுக்கு தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பூமி. ஆமாப்பா, நேத்து சொல்லிட்டு இருந்தா. ஹாய் சித்தார்த். பூமி வந்துரு, வா. இப்ப நம்ம என்ன கேட்டோம்? இப்படி அலறி அடிச்சு ஓடுறான், ஒன்னும் புரியலையே. டைரி உங்க கைக்கு கிடைச்சிட்டா போதுமா? படிக்க முடியாதே. ஏன், எனக்கு என்ன படிக்க தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? இரு. ஏய், எழுதுனது எங்க? நான் தான் சொன்னனே வேம்பு சார், இது மறையிற பேனா. எழுதி நோட்டை மூடி வச்சா 30 செகண்ட்லயே எல்லாமே மறைஞ்சு போயிரும். என்ன மனுன்னு நினைச்சியா? யார் பேசுறது? நீ பண்ணிட்டு இருக்கிற திருட்டு வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எப்படி கடையில இருந்து 1000 கிலோ ஸ்வீட் செஞ்சு அத பில் இல்லாம டெலிவரி பண்ணி கையில கேஷ் வாங்கிக்கலான்னு பிளான் பண்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை நம்பி இப்படி ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்களே, அது என்னன்னு சொல்றது?
இந்த கடையில இந்த மாதிரி அசிங்கம் இது வரைக்கும் நடந்ததே இல்ல. அப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் தகவல் போகணுமோ அவங்களுக்கெல்லாம் வரிசையா போகும். நீ அசிங்கப்படுவ, அவமானப்படுவ. என்ன பாக்குறியா?